முருகன் டிவி அன்பர்கள் யாவர்க்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கோம். அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட சேனலுக்கு முதல் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அடுத்ததாக நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே உபகிரகங்கள் பற்றின தகவலும் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதை இன்றைக்கே ஆரம்பிக்கலாமா இல்லை நாளையிலேருந்து சொல்லலாமா அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கே சொல்ல ஆரம்பிச்சிடலாமா இல்லை நாளையிலேருந்து சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு உபகிரகங்கள் பற்றியும் சொல்கிறேன். உபகிரகங்கள்ங்கிறது உண்மையை சொல்ல போனால் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா கிரகங்களால் செய்ய முடியாததெல்லாம் உபகிரகங்கள் செய்யும். அதனால் உபகிரகங்கள் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவை? இன்னையில இருந்தே தேவையா இல்லை நாளையில இருந்து சொன்னால் போதுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வழக்கம் போல் முதல்ல உபகிரகங்கள் எது எதுன்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னையிலேருந்து தேவையா இல்லை நாளையிலேருந்து சொன்னால் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறத பொறுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். உபகிரகங்களான தூமன், வியாதிபாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமகேது, குளிகன், யமகண்டகன், அர்த்தப்பிரகணன், காலன், இந்த 9 கிரகங்கள் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ வழக்கம் போல் இன்றைய ராசி பலனில் சந்திக்கிறோம். நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் உள்ளது. இன்று கற்றல் திறனில் உள்ள அனைவரும், ஏன்னா பிறந்த அடுத்த நொடியிலிருந்து வாழ்வின் இறுதி மூச்சு விடும் வரையில் ஒவ்வொருவரும் மாணவர்கள் தான். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் புது விஷயங்களை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாய் அமையும். தடையின்றி கிடைக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களால் சகலமும் கற்றுக்க முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. நீங்கள் உதவக்கூடிய ராசிகள், அதாவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா கும்பம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கு நன்மை தரும் அதிர்ஷ்ட கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், ஒன்றும் பெருசாக நீங்கள் சிரமப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு போதுமானதாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாய் உள்ளது. பலரது அறிமுகம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களை ஒரு நல்ல அந்தஸ்தான சூழலில் இன்னைக்கு எல்லாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு.
நீங்கள் இன்று அதிர்ஷ்டமாய் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் ராஜவசிய எண்ணானது 14. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசி விருச்சிகம். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி துலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வாமனர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தினமும் காலை 6 மணிக்கு முன்பாக எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தாலே நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடன் வசதிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் நாளாய் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் கிடைக்கும். அது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் ஆபத்து. ஏன்னா நீங்கள் கேட்டு போன இடத்துல ஈஸியாக பணம் கிடைச்சிரும். பணம் கிடைக்குதுன்ட்டு கடனில் சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க. தேவைக்கு வாங்கி தேவையோடு அளவோடு பயன்படுத்துங்க போதும். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரமானது காலை 9:30 முதல் 10:30 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளானது காளி. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சந்திகாயே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் களிமண் விளக்கில் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெண்களுக்கு சிறப்பான நாளாக உள்ளது. ஆண்களுக்கு சற்றே அலைச்சல் தரும் நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினத்தில் பெண்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆண்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்களை வணங்கணும். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி தேவியாரையும் வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதேபோல இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணம் சரணம் சரணம். அடுத்தபடியாக நீங்கள் இன்று பார்க்கிறது உங்களுடைய பரிகாரம். பசுமாட்டிற்கு புல்லினை தானமாய் கொடுங்க. பசியார பசுமாட்டிற்கு உணவளியுங்கள் போதுமானது.
அடுத்து தான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வரும். என்ன, நீங்கள் குடும்பத்தோடு இருந்து அந்த சந்தோஷமான சூழல்களை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அதாவது வேலை அது இதுன்னு அலைச்சலில் நீங்கள் வெளியில் இருப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் அந்த நிம்மதியான விஷயம் போய்கிட்டு இருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்காக தான் அலையிறீங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. அதிர்ஷ்டம் தரும் எண் 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாலட்சுமி சரணம். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தானம் செய்யும் போது மனப்பூர்வமாக செய்யணும். விளம்பரத்துக்காகவோ அல்லது தற்பெருமைக்காகவோ அல்லது வேண்டா வெறுப்பாகவோ செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக நீங்கள் தானம் செய்யுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பவர்களுக்கான பலன்கள். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உங்களை பற்றி பேசினா சீப்ப அப்படின்னு தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான நபராக இல்லை. ஸோ இன்றைய தினம் உங்களை தப்பாக பேசினாலோ அல்லது உங்களோட மனம் வருத்தப்படும்படி பேசினாலோ அந்த நபரோட பழக்க வழக்கமே நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு ஒதுங்கிடுங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவாருன்ட்டு இல்லை. அடுத்து இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. நீங்கள் உதவ வேண்டிய ராசி சிம்மம். உங்களுக்கு உதவக்கூடிய ராசி மிதுனம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகன், அதாவது சுப்பிரமணியர், அதாவது கார்த்திகேயனை வணங்கணும். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அந்த முருகப்பெருமானின் தாயாரான சக்தியை குறிக்கும் வகையில் ஓம் நவதுர்காய நம அப்படின்னு வணங்கணும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், விஷ்ணு பூஜைக்கு திருமஞ்சனம் கொடுங்க. அப்படி செய்யும்போது குடும்பத்தில் நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் திருமண தடை யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. உங்களுக்கு உதவ வேண்டிய ராசி கும்பம். நீங்கள் உதவ வேண்டிய ராசி கடகம். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் 63 நாயன்மார்கள் மற்றும் 12 ஆழ்வார்களான பக்தி இலக்கிய தலைவர்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாளாய் அமையும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரமானது ஓம் கந்தா குமாரா சரணம்.
அடுத்ததா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். முடிந்தவரை மற்றவங்கிட்ட நல்ல வார்த்தைகளையும் மனநிறைவான வார்த்தைகளையும் சொல்லி உங்கள் வார்த்தையால் மற்றவர்கள் மகிழ்ந்தால் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையும் மகிழும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைக்கான முயற்சி வெற்றி பெறும். வேலையில் சிரமத்தில் இருந்தவங்க, வேலையை விட்டுடலாமான்னு யோசிச்சவங்க, வேலையை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்லா இருக்குது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் அருத்தி தேவதைகளான நவதுர்க்கையை நவசக்தியை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சத்யநாராயணாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வேலைக்கு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி தரிசனம் செஞ்சுட்டு கிளம்புங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை நேரத்தில் கவனச்சிதைவு ஏற்படும். அதனால் வேலை செய்கிற இடத்துல சில ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும். இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருதுங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட முடியும். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக கவனம் தேவை. எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம்ங்கிறது காலை 7:15 8:40 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7. உங்களுக்கு உதவக்கூடிய ராசி கன்னி. நீங்கள் உதவ வேண்டிய ராசி மேஷம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவாகிய திருமால். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சகல சௌபாக்கியகாரனே நம. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எளிய விஷயமான ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்ய உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன அமைதி கிட்டும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. உங்களுக்கான நன்மை தரும் நிறம் கருப்பு. உங்களுடைய இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு. நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள்னு எதை சொல்றோம்னா வராக அவதாரம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாராயணா சரணம். அடுத்தபடியாக இன்று உங்களுடைய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநீற்றை தெய்வ படங்கள் அல்லது தெய்வ விக்கிரகங்களுக்கு சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களோட பிரார்த்தனையும் உடனே நிறைவேறும்.
அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டு சூழல்கள் இனிமையானதாக இருக்கும். வெளியில் போகிறதோட வீட்டிலேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிறைவான நாளை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கடவுளானது தட்சணாமூர்த்தி. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய நன்மை அளிக்கக்கூடிய இறை மந்திரமானது ஓம் செந்திலாண்டவனே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தாயும் தந்தையும் இறைவனின் வடிவம் என்பதை உணர்ந்து உங்கள் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய உறவுகள் மீண்டும் இணைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் உங்களோட உறவுகளிடையே இருந்த சில பிரச்சனைகளை மறந்து மறுபடி உங்கள் சொந்தக்காரங்களோட ஒன்று சேர முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரையின் நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் உக்ரம் நரசிம்மாய நம. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தீவிர பாவ நிவாரணத்திற்கு உங்களது ஜாதகத்தின்படி ஏதேனும் தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் இன்றிலிருந்து 48 நாட்களுக்கு விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கு பாவ நிவர்த்தி ஏற்படும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.